கண் தெரியாத பர்த்திமேயுவின் ஜெபம். யார் இந்த பர்த்திமேயு என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளலாம். இந்த பர்த்திமேயு ஒரு குருடன் மற்றும் பிச்சை கேட்கக்கூடிய நபர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக குருடர்களை குணப்படுத்தியிருக்கிறார். அதிலே பெயர் சொல்லப்பட்ட ஒரே குருடன் இந்த பர்த்திமேயு தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த பர்த்திமேயுவுக்கு எப்படியாக அந்த அதிசய நிகழ்வு நடந்தது என்பதை சுருக்கமாக கூறுகிறேன். பர்த்திமேயு இருக்கக்கூடிய இடத்தின் வழியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கும் போது பர்த்திமேயு, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதை கேட்ட பரலோகத்தின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அழைத்து வர சொன்னார். அழைத்து வந்தவுடன் இயேசு பர்த்திமேயுவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான ஜெபத்தை பர்த்திமேயு சொல்கிறார். நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். பொதுவாக பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது கேட்டால் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று கேட்பார்கள், எனக்கு நல்ல உணவு வாங்கித்தாருங்கள் என்று கேட்பார்கள், எனக்கு நல்ல உடை கொடுங்கள் என்று கேட்பார்கள். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை தான் பிற மனிதனிடத்தில் கேட்பார்கள். ஆனால் இந்த பர்த்திமேயு இந்த மூன்றையும் கேட்காமல் நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் பர்த்திமேயுவின் மனநிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சக மனிதனிடத்தில் காசு கேட்டால் கொடுப்பான், உணவு கேட்டால் கொடுப்பான், உடை கேட்டாலும் கொடுப்பான். மனிதனால் கொடுக்க முடியாத ஒன்றை, தெய்வத்தால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றை, அசாத்தியமான ஒன்றை நான் கேட்கப் போகின்றேன், நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்வையடைய செய்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவனை அனுப்புகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நாம் பர்த்திமேயுவை போன்று அசாத்தியமான, ஆச்சரியமான, பெரிய மேலான விண்ணப்பங்களை, ஜெபங்களை ஆண்டவரை நம்பி ஏறெடுக்கிறோமா? அப்படி ஏறெடுத்தால் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டிருக்கும் போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவார். மேலானவைகளை கேளுங்கள், ஆச்சரியமானவைகளை கேளுங்கள், அசாத்தியமானவைகளை கேளுங்கள், அவருடைய சித்தத்தின்படி அதை செய்வார் என்று நாமும் விசுவாசிக்கலாம். இதுவே பர்த்திமேயு ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான காரியம். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.